சிவ நாராயணம் சதா துதிப்போருக்கும் ஒன்றுதான், நிந்திப்போருக்கும் ஒன்றுதான். அரசன் அன்னை கொண்டான், தெய்வம் நின்று கொள்ளும் என்ற பழமொழிக்கேற்ப நானும் அன்னை கலைவாணிக்கும் பிரம்ம தேவனுக்கும் மகனாக பிறந்து நான் பெயர் பெற்று நல்ல முறையிலே வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு காரியம் செய்யாவிடில் என்னுடைய சிறப்பாகப்பட்டது 1000 சுக்குநூலாக போக வேண்டும் என்று தக்க அன்றே கொடுத்த சாபமாயிற்று. இன்றொரு கலவைக்கு தேடி வருகிறேன். யாதொரு கலவம் அளிக்கவில்லை. சரி, என்னுடைய தாத்தா ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை பணிந்தார். எனக்கான கடன் கொடுத்து சொல்லவா? அப்படியா? அறிவோம் நமோ நாராயணாய நமகே, அறிவோம் நமோ நாராயணாய நமகே, அறிவோம் நமோ நாராயணாய நமகே. பயனுடன் சென்றால் எனக்கான கடன் கொடுக்கும். எப்பொழுது வருகின்றேன்? நாராயண என்ற குரலாசை நல்லவனாய் இருந்தா உள்ளே தீவனம் அடித்து வருது. அது மட்டும் முடியாது. இந்த நூலில் பாருங்க, 3 லோகத்தை பெற்ற முடியாது. அதனாலே தான் அந்த நூல் அந்த நீங்க சாவடிச்ச நீங்க வந்தா நான் தெரியல நெத்தில பட்டை கையில பட்டை கையில கட்டை எல்லாம் பாக்குறதுயா சாமில கல்யாணம் மொத போட்டடா போட்டியா. டேய் பாரியா, இப்படி எல்லாம் பேசி சொல்றவன் பொட்டனாய சமைச்சு விடு. என்ன கனடாயா ஃபர்ஸ்ட் உன்னை நீயே பொட்டனாய பாச்சிக்கோ. என்ன நானே உனக்கு சாவத்தை கொடுக்கிறேன். நீ புடி சீக்கிரத்தி வந்து காணும்னா உடைய தலைவர் இருக்கிறாரா? இருக்கிறார். பைரவன் உள்ளே இருக்கிறார். சென்றி நான் வந்து அவர் எப்பேற்பட்ட மாமுனி அவர் தகுந்த மரியாதை கொடுத்து அடித்து வாப்போ. எங்க ஐயா ஒண்ணு மரியாதை கூட்டாரு, அதனால நீ மரியாதையா வரணும். மரியாதை என்றால் சுவாமியின் பாதத்தை பணிந்து கை கட்டி வாய்ப்பத்தி சுவாமி வாருங்கள் என்று அழைக்க வேண்டும். புரிஞ்சுச்சா? நீ தாயங்களை பண்ண வாரி சாணி வாருங்கள், சாணி வாருங்கள், சாணி வாருங்கள். அந்த சாணி வாரி இட்டு போ நல்ல மாட்டு கொட்டையை ஒரு வாரி கிடப்பாரு. சுவாமி 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 எங்க நாடு தேடி வர வந்துக்கிறீங்க. வைத்தி என்ன சொல்றீங்க? வைத்தி இப்படி சொல்றாடா. பிரியப்பட்டதை உண்பா சுவாமி. அதுக்கு வந்துக்கிறேன் சுவாமி 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 என்னுடைய காவலர்கள் சற்று விளையாட்டுத்தனம் கோபம் வேண்டாம். அப்படி சுவாமி, இந்த பகலவன் கோட்டையை நாடி வந்தது நான் பெற்ற பாக்கியமே பாக்கியம். மகத்தில் சீரந்தி வந்த ஜகத்தில் சீரந்த என்ன ஆச்சு? அமர வைத்து விட்டு சரியான பாடலை பாடி கொண்டிருக்கிறாங்க. ஆனா பாட்டு பாடுற சமயத்துல மொத்த மாதிரி போறது மாதிரி ஒருத்தர் இருக்கிறான், ஒருத்தர் பாட்ட மாதிரி இருக்கிறான். நீ பாட்டு பாடுற சமயத்துல என்ன முடிச்சுட்டு
வாடையா. அவர்கள் விளையாட்டு கறி இது. வந்துரும். ஜகத்தினில் உந்தானை போல் ஜகத்தில் உண்டானை போல் நீதாயும் உண்டோ ஐயா. சுவாமி, நீங்கள் அகத்தை நாடி மகத்தில் சீரத்தி வந்த மகத்தில் சீரத்தி வந்த ஜகத்தில் சிறந்த மாமுனியே வருவி அறிவிலையா மாமுனியே வருவி. சுவாமி, இந்த மகளவன் கோட்டை ஆளக்கூடிய இந்த வைரவனை வாழ்த்துகிறேன். வருவா, எவ்வளவு விக்கிறாங்க? மகனே, மணிகண்டா, கழுதைக்கு பிறந்தவன் மன்னாத்தி மகனவன் நாரதன் மாவென்றாலும் கலைஞன் கலைஞன். மாவென்றாலும் கலைஞன் அப்பங்குள்ள இருவரும் ஒத்துமையாக இப்ப பேசுறீங்க போயிட்டியா? பரிகார கல்லில் கோயில் மணி டிங். மகனே, அவரை கண்டி கோபம் வேண்டாம். அவர் என்னதான் கலகப்பிரியனாக இருந்தாலும் நாரதனின் கலகம் நன்மையிலே முடியும் அல்லவா? ஆகையால் என்னவென்று நான் கேட்கின்றேன். அவர் ஏதாவது உபாயத்தை உரைக்க ஓடி வந்திருப்பார். நீ ஒருபுறமாக இரு. அப்பா, நன்மையாக இருந்தால் அவனுடைய உயிரானது மண்ணிலே இருக்கும். நமக்கு தீமையாக இருந்தால் அவன் சிரம் மண்ணிலே விழுந்து விடும். அப்படியாகட்டும். நான் என்னவென்று கேட்கிறேன். நீ ஒருபுறமாக இரு. சுவாமி, வருவா, அவன் யாருடைய மகன்? என்னுடைய மகன். அவன் சொல்றான் அவன முதல்ல. அவன் மூச்ச பாரியா, நான் தொட்ட மாட்ட மாதிரி பீச வச்சிருக்கான் பாரியா. அவனுக்கு மீசக்காரல கூட புத்தியிடுறது கொஞ்சமா கிடையாது. சுவாமி, என்னுடைய மகன் சரி, குதிக்கின்ற மாடு பொய் சுமக்காது, இலங்கென்ற பயமறியாது. கொஞ்சம் போ. வருவா, உன்னை நாடி தேடி எதற்காக வந்து காரணம்? ஆயாச்சி வர்க்கம் யார் யார்? சிங்கமகன், தாரகன், பாடுகோபன் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ அரக்கர்கள் உண்மைதான். தேவர் கரத்தால் வளர்த்தி விட்டு தேவர் கரத்தாலே மடிந்து விட்டார்கள். மண்ணில் ஆனால் இருக்கின்றார்கள். நீங்கள் அரக்கராக பிறந்தாலும் ஆ. இந்த மண்டலத்தில் நிலையாக வாழ வேண்டும். வாழ வேண்டும். வாழ வேண்டும் என்றால் முதல் வளம் பெற வேண்டும். வரமா? உண்மைதான். சுவாமி, நாங்கள் யாரிடத்திலே சென்று எப்பேற்பட்ட வரமதை பெற வேண்டும்? இமாச்சலம் செல்ல வேண்டும். ஆ. அது ஈஸ்வரை கோரி தீர்த்தால் எப்பேற்பட்ட வரமதி பெற வேண்டும்? வரமதி. நித்திய தத்துவம் என்ற வரமதி பெற வேண்டும். சுவாமி, நித்திய தத்துவத்திற்கான விளக்கம் நித்திய தத்துவம் என்றால் நித்தியம் என்றால் உலகம், உலகம். தத்துவம் என்றால் அடக்கம். இந்த 14 உலகம் உங்களுக்கு அடக்கம் வளர்த்து வாங்க வேண்டும். அப்படிதானே? பைரவா, தந்தை தவத்தில் இருக்க என்னுடைய மகன் என்ன செய்ய வேண்டும்? ஏய், நீ தவத்திற்கு சபையத்தில் மகன் என்ன செய்வது தெரியுமா? ஆ. இத மத்த தேவர்கள் சூழ்ச்சிக்காரர்கள். ஆகையால் நீ வரம் பெறுவதை நீ அவங்க அறிந்தால் ஆ. உன்னுடைய தவத்தை கெடுத்து விடுவார்கள். சரி. ஆகையினால் உன்னுடைய மகன் பாதுகாவலாக இருக்க வேண்டும். அப்படியாகட்டும் சுவாமி. நீங்கள் உரைத்த வரையாக செல்கிறேன். இமாச்சலம் சென்று அந்த ஈசனை கோரி தவத்திலே அமர்ந்து அரிய வரிய வரமதை பெற்றுவிட்டு பிறகு வந்து தங்களை சந்திக்கின்றேன். புறப்படு, புறப்படு. மகனே மணிகண்டா, புறப்பட்டு வா சமாச்சாரಕ್ಕೆ. நாராயண நாராயண.
வேலை அதை செய்து முடித்து வருவதற்கு சற்று காலம் ஒரு குணமனம் இல்லாமல் நமக்கோடு இருக்கின்றேன் இந்திரா என்றுமே காணாது இந்த தேவத நாடி வந்து விட்டாயே வருடத்துக்கு ஒரு முறை வருவேன். நாட்டில் கண்மதி வளர்க்கும் சரியான உணவருகி விட்டேன். வயிற்றுக்கு அதாவது செவிக்கு விருந்து வேண்டும். செவிக்கு விருந்தோடும் உண்மைதான் பார்த்தாயா செவிக்கு கொடுவானா உணவை அறிந்து விட்டார் ஆனால் கண்ணுக்கு விருந்து செவிக்கு வேண்டும் ஆடல் பாடல் அபிநயத்தோடு கொண்டு வர நாட்டியத்தை ஏன் கூப்பிட்டு எதுக்கு கூப்பிட்டேன் என்னடா நான் தான் காட்ட போறேன் ஏன்டா ஏண்டா நான் காட்டினா நீ பாப்பியா அப்படியா Thank you.
அட பாவி கால் மேல அடிக்கிற பாட்டை. அவன் டான்ஸ் அடிக்கிறான், கால் அடிக்கிறான். ஏய் சாமி கிடையாது, டேய் சாமி அவரு. நாட்டி முடிச்சு விட்டது. நாட்டி முடிஞ்சு போச்சு. ஏய் நாட்டி இருக்குடா. நாட்டி முடிஞ்சிச்சு. நாட்டி மாதிரி இருக்காங்க. நாட்டி முடிஞ்சிச்சு. சரி அதுக்கு உண்டான சன்மானத்தை கொடுத்து அவங்க அனுப்பு. சுவாமி நாட்டி எப்படி எழுந்திரியா என்ன நாட்டியமா நாட்டியம் இது ஒரு நாட்டியமாயா நாட்டியத்துக்கு வருகிறா இது நாட்டியம் எனக்கு பிடிக்கலையா நாட்டியத்தில் சிறந்தவா நாட்டியத்தில் சிறந்த ஊர்வசி அந்த ஊர்வசி நாட்டியத்தை பார்த்தாக வேண்டும் அதே ரம்பை ஊர்வசி வேணுகை துணை சொல்லப்பட்ட 4 நாட்டிய மாதிரிகளில் ஊர்வசி நாட்டியத்தை கண்டு ரசிக்க வேண்டும். இவர்கள் நாட்டியம் பிடிக்கவில்லை அந்த ஊர்வசி நாட்டியத்தை பார்க்க வேண்டும் அப்படியாகட்டும். ஊர்வசி சுவாமி பார்த்தாயா இவன் கொண்ட நேரத்தில் உலகத்தை சுற்றி வரக்கூடியவன் நாரத மகாமுனிவன் உன்னுடைய நாட்டியத்தை பார்க்க வேண்டுமா? ஆகட்டும். சுவாமி இந்த நாளில் முன்னே நான் நாட்டியம் ஆட வேண்டுமா சுவாமி? என்னால் ஆட முடியாது சுவாமி. இவன் எப்பேற்பட்டவன் சுவாமி? எங்கு சென்றாலும் கழகம், போனாலும் கழகம், வந்தாலும் கழகம், உட்கார்ந்தாலும் கழகம், எங்கு சென்றாலும் கழகம் கழகம் கழகம். இந்த கழகம் செய்யும் நாதன் முன்னால் என்னால் நாட்ட முடியாது. இவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா சுவாமி? எப்படி? பிள்ளை நாளை கிள்ளி விட்டு பிள்ளைகளை கிள்ளிவிட்டு விளையாட்டுபவள் பிள்ளைகளை கிள்ளிவிட்டு விளையாட்டுபவள் இவள் தொட்டிலையாட்டுபவள் பல வித்தைகள் காட்டுபவள் பிள்ளைகளை கிள்ளிவிட்டு விளையாட்டுபவள் நெருக்கும் கழகம் உனக்கு கிடைக்கவில்லையா பெருக்கும் கழகம் உனக்கு கிடைக்கவில்லையா? பிள்ளைகளை கிள்ளிவிட்டு விளையாட்டுபவள் இவன் எப்பேற்பட்டவன் சுவாமி? பிள்ளையை கிள்ளி விடுவான், தொட்டிலில் மாட்டி விடுவான் சுவாமி. ஊர்வசி அப்படி உரிக்க கூடாது. நாரதன் கலகக்காரன் உரைக்கின்றாய். நாரதனின் கலகம் நன்மையை முடியும். நாட்டியமாகட்டும். எந்த காரணத்தாலும் எந்த சூழ்நிலையிலும் இந்த நாதன் முன்னால் எல்லாம் நாட்ட முடியாது. போடா. ஆட முடியாது. போடா. ஒட்டே காலியா சரிதான் குட்டிய கலைக்கு பருந்துக்கு பருந்தல். நீங்க பேசுற நேரம் நான் கேட்கற நேரமா நாட்டியம் ஆட முடியாது அது பண்ண போட்டியா அது விடு. ஆட முடியா என்ன ஆனா ஒண்ணு இந்த தேவலோகமே அடிய போயா தேவலோகமே குடிச்சிருந்தா அழிய போகுது அழுவது விட்டதா? யாரால் எப்படி பகல் கோட்டை ஆளக்கூடிய பயிர் வைக்கின்ற அவர் தற்போது இமாச்சலம் சென்று ஈசனை கோரி தவம் இருக்க போய்
போகிறான் எதற்காக நித்திய தத்துவம் என்ற வரமதை பெற போகின்றான் அவன் மட்டும் வரமதை பெற்று விட்டான் முதல் ஆபத்து இந்த தேவலோகத்துக்கும் தேவதற்கும் தான் சுவாமி பகலவன் கோட்டை ஆளக்கூடிய பைரவன் இமாச்சலம் சென்று அறியக்கூடிய மரத்தை பெற போகிறான் உண்மைதான். அவன் மரத்தை பெற்றுவிட்டால் தேவலோகத்தை குமிழ்ந்த தேவேந்திரனுக்கும் ஆபத்து ஆபத்து. அவன் மரம் பெறக்கூடாது எங்களுக்கு ஆபத்து வரக்கூடாது அதற்கு தந்த மார்க்கத்தை நீதான் உழைக்க வேண்டும் இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் ஆமா அவன் தவத்தில் சென்று தவம் இருந்து வரமதி பெற வேண்டும் ஆனால் அவன் தவன் வரனை கெடுத்து விட்டான் இதோ சென்றாலே இந்த ஊர்வசி நாட்டுக்கு சிறந்தவன் யார் ஊர்வசி இந்த ஊர்வசி அவன் தவம் செய்யும் இடத்திற்கு சென்று ஆடலை பாடலை காமித்தான் அவருடைய மனது வேறு விதமாக மாறிடும் அவன் தவத்தையும் கழித்து விடலாம் இதா, ஆனால் ஒன்று அந்த இடத்தில் அவளுக்கு ஒரு வேலை அவருக்கு விடுத்து பார்த்து யாராவது நடந்தால் அவன் தேவலோகத்தை சேர்ந்த பெண் தான் என்று கூற உரைக்கவே கூடாது அவனுக்கு சத்தியம் வாங்கி கொண்டாருப்பியா அப்படி ஆகட்டும் சுவாமி ஊர்வசி சுவாமி பார்த்தாயா அழைத்தீரா? நான் அதற்கு முன்னாடி நாட்டியம் ஆட சொன்னால் கலகங்கள் உரைத்து விட்டாய் உண்மைதான். ஆனால் இந்த தேவலோகத்துக்கே ஆபத்து வந்து விட்டது சுவாமி இந்த தேவலோகத்துக்கு ஆபத்தா? யாரால் ஆபத்து? பகலவன் கொண்டு ஆளக்கூடிய பைரவன் இமாச்சலம் சென்றிருக்கிறான் அரியபுரிய வரத்தை பெறுவதற்கு அவன் வரத்தை பெற்றுவிட்டால் தேவலோகத்துக்கு ஆபத்து நீ அங்க புறப்பட வேண்டும் அவன் தபத்தை ஆடி பாடி உடைய அகத்தை காட்டி மழைக்கு அதோட தபத்தை அடித்து விட வேண்டும் சுவாமி இதற்காக தங்களுக்கு தயக்கம் சுவாமி. எத்தனையோ முனிவர்கள் எத்தனையோ அரக்கர்கள் அவத்தை கெடுத்திருக்கிறோம் அந்த பைரவனுடைய மாத்திரம் சுவாமி இப்போது சென்று அந்த பைரவனுடைய தவத்தை கெடுத்து விட்டு வருகின்றோம் சுவாமி. அது மட்டுமல்ல என்ன? அப்படி சென்ற இடத்தில் இமாசனத்தில் உனக்கு ஏதாவது ஒரு விபரீத நேர்ந்தால் உனக்கு பல இன்ப துன்பங்கள் வந்தாலும் நீ யார் என்று கேட்டால் நான் தேவலோகத்தை சேர்ந்த பெண் என்று உண்மையை உரைக்கவே கூடாது நான் உண்மையை உரைக்க மாட்டேன் என்று என்னுடைய கரத்தில் ஒரே ஒரு சத்தியம் செய்துவிட்டு புறப்படி மாசம் சுவாமி என் மீது தங்களுக்கு சந்தேகமா சுவாமி? உண்மை சுவாமி எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்தாலும் நான் யார் என்ற உண்மையை யாரிடத்திலும் சொல்ல மாட்டேன். அரியா ஊர்வசி என் முன்பதாக நாட்டியம் ஆட முடியாதா? சரி என் முன்பதாக நாட்டியம் ஆட முடியாத நுழைத்து விட்டாய் ஆனால் நீ தெரிந்தாய் யாருக்கு தெரிந்தாய் பகல் கொட்டி ஆடக்கூடிய பைரவன் அவன் யார் அவன் ஒரு அரக்கன் அவனுடைய தவத்தை மட்டும் நீ கழித்து விட்டாய் என்றால் உன்னுடைய நிலைமை நாராயண